வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்காக முழுமையான சேவை உணர்வுடன் தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கைவினைப் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதால் கைவினை கலைஞர்கள், வியாபாரிகள் மற்றும் நுகர்வோருக்கு பலன் ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு உற்பத்தி துறையை அரசு வலுப்படுத்தி வருவதால் இந்தியா பாதுகாப்பு சந்தையில் உலக சக்தியாகவும் சுயசார்பு நாடாகவும் மேம்பட்டு வருகிறது. பாகூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று நடைபெற்ற பெண்களுக்கான சுகாதார திருவிழாவில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இனி விரிவான செய்திகள். அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்காக முழுமையான சேவை உணர்வுடன் தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குறிப்பாக பழங்குடி சமூகத்தினர் கண்ணியம் மற்றும் சுய மரியாதையுடன் வாழ்வதை உறுதிப்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக இன்று ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் கூறினார். இத்திட்டங்களின் மொத்த மதிப்பு 1,72,000 கோடி ரூபாயாகும். முன்னதாக இன்று கிரேட்டர் நொய்டாவில் உத்தரப்பிரதேச அரசின் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைத்து பேசுகையில், நிச்சயமற்ற உலக சூழலுக்கு இடையிலும் இந்தியா குறிப்பிடத்தகுந்த அளவில் வளர்ச்சி அடைந்திருப்பதாக கூறினார். உலக அளவில் ஏற்பட்ட தடைகளை இந்தியா தனக்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு புதிய திசையில் நடைபோட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இன்றைய தடைகளே வரவிருக்கும் ஆண்டுகளில் நாட்டின் அஸ்திவாரத்தை வலுப்படுத்தும் என்றும் சுயசார்பு இந்தியா எனும் மன உறுதியை வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவில் உருவாக்கப்பட்ட UPI போன்ற தொழில்நுட்பங்கள் தற்போது பலருக்கும் பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி வருவதாக பிரதமர் தெரிவித்தார். ரஷ்ய ஒத்துழைப்புடன் இந்தியாவில் நிறுவப்பட்டுள்ள ஆலையில் AK-203 ரக துப்பாக்கிகளின் உற்பத்தி விரைவில் தொடங்க இருப்பதை அவர் சுட்டிக்காட்டி, கணிப்பொறி சில்லுகள் வரை எந்த ஒரு பொருளையும் இந்தியாவிலேயே தயாரிக்க முடியும் என்றார். 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய இந்தியா என்னும் இலக்கை எட்டுவதில் தொழில் வர்த்தக துறையினர் மற்றும் மக்களுக்கு அரசு துணை நிற்கும் என்று பிரதமர் கூறினார். அண்மையில் அமலுக்கு வந்துள்ள GST சீர்திருத்தங்களே இதற்கு சான்றாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த தலைமுறை GST சீர்திருத்தங்கள் நாட்டின் மறைமுக வரி கட்டமைப்பை எளிமைப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமைந்துள்ளன. இம்மாதம் 22ஆம் தேதி முதல் அமலாகி வரும் புதிய GST சீர்திருத்தங்களால் நாட்டு மக்கள் குறைக்கப்பட்ட வரி விகிதத்தில் பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைகளை பெற முடிகிறது. முன்பு 5, 12, 18 மற்றும் 28% என 4 அடுக்குகளாக இருந்த GST கட்டமைப்பு தற்போது 5, 18% என 2 அடுக்குகளாக மாற்றப்பட்டுள்ளதால் கைவினைப் பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி குறைந்துள்ளது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. அடுத்த தலைமுறை GST சீர்திருத்தங்களின் கீழ் கைவினை பொருட்கள் மீது கணிசமான வரி குறைப்பு வழங்கப்பட்டுள்ளதால் கைவினை கலைஞர்கள், வியாபாரிகள் மற்றும் நுகர்வோருக்கு பலன் கிடைக்கிறது. மரம், கல் மற்றும் உலோக சிலைகள் மீதான 12% GST 5% குறைக்கப்பட்டுள்ளது. சமையலறை தேவைக்கான மண்பாண்டங்கள், மர வேலைப்பாடுகள், கையால் தயாரிக்கப்பட்ட மெழுகுவர்த்திகள் மற்றும் சித்திரங்களுக்கும் இந்த வரி குறைப்பு பொருந்தும். இதுபோலவே பருத்தி மற்றும் சணலில் தயாரித்த கைப்பைகள் மற்றும் துணிப்பைகள் மீதான வரியும் 12% 5% குறைக்கப்பட்டுள்ளது. இந்த வரி குறைப்புகள் பண்டிகை காலத்தில் அமலுக்கு வந்திருப்பதால் குறிப்பாக கைவினை பொருட்களின் விற்பனை அதிகரித்து கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரம் மேம்படுவதுடன் பாரம்பரிய கைவினை தொழில்களை பேணி காக்கவும் ஏதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய விமானப்படைக்கு தேவையான 97 MK-1A இலகு ரக போர் விமானங்களை மொத்தம் 62,000 கோடி ரூபாய் செலவில் வாங்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்துடன் பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. HAL நிறுவனம் வரும் 2027-28ஆம் ஆண்டு முதல் போர் விமானங்களை தயாரித்து வழங்க தொடங்கும் என்றும் மொத்தம் 6 ஆண்டுகளுக்குள் இந்நடைமுறை பூர்த்தியாகும் என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 64% உள்நாட்டு உதிரி பாகங்களுடன் கூடிய இந்த விமானங்களில் கடந்த 2001ஆம் ஆண்டு ஒப்பந்தத்துடன் ஒப்பிடுகையில் 67% கூடுதல் அம்சங்கள் புதிதாக சேர்க்கப்படும் என்றும் ஸ்வயம் பாதுகாப்பு கவசம், உத்தம் ரேடார் போன்ற உள்நாட்டு தொழில்நுட்ப வசதிகள் இதில் இடம்பெறுவதால் பாதுகாப்பு துறையில் சுயசார்பு முன்முயற்சிகள் ஊக்கம் பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவையான உதிரி பாகங்களின் உற்பத்தியில் 105 இந்திய நிறுவனங்கள் ஈடுபட உள்ளதும் இதனால் ஆண்டுக்கு 11,000 நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மக்கள் சேவை நல்லாட்சி என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் நாட்டில் மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் கொண்டுவர அயராது உழைத்து வருகிறது. பாதுகாப்பு உற்பத்தி துறையை வலுப்படுத்துவதன் மூலம் உலக அளவிலான பாதுகாப்பு சந்தையில் முக்கிய சக்தியாகவும் சுயசார்பு நாடாகவும் இந்தியாவை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து இன்று சேவை திருவிழா என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம். பாதுகாப்பு உற்பத்தி துறையில் சுயசார்பை எட்டும் இலக்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மிகுந்த முன்னுரிமை அளித்து வருகிறது. முற்றிலும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களின் வல்லமை ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது வெளிப்பட்டது. பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் சுயசார்பை எட்டுவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசுகையில், ஆபரேஷன் சிந்தூர் में देखा है मेड इन इंडिया की कमाल क्या थी। दुश्मन को पता तक न चला कि कौन से शस्त्रास्त्र है, ये कौन सा सामर्थ्य है जो पलक भर में उनको नष्ट कर रहा है। सोचिए, अगर हम आत्मनिर्भर होते न होते तो क्या ऑपरेशन सिंदूर इतनी त्वरित गति से हम कर पाते? पता नहीं कौन सप्लाई देगा नहीं देगा, साजो सामान मिलेगा नहीं मिलेगा, इसी की चिंता बनी रहती। लेकिन हमें मेड इन इंडिया की शक्ति हमारे हाथ में थी, सेना के हाथ में थी, इसलिए बिना चिंता, बिना रुकावट, बिना हिचकिचाहट हमारी सेना अपना पराक्रम करती रही. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பதவி காலத்தில் இந்தியாவின் வருடாந்திர பாதுகாப்பு உற்பத்தி முன் எப்போதும் இல்லாத உயர் அளவை எட்டியுள்ளது. 2024-25 ஆண்டில் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி 1,50,000 கோடி ரூபாயை தாண்டி அதிகரித்துள்ளது. இது 2014-15 ஆண்டில் இருந்த அளவுடன் ஒப்பிடுகையில் 3 மடங்கை விட அதிகமாகும். பாதுகாப்பு உற்பத்தியின் வளர்ச்சியில் பொதுத்துறை, தனியார் துறை ஆகிய இரு துறைகளுமே தொடர்ச்சியான முறையில் முக்கிய பங்களித்து வருகின்றன. இதற்கேற்ப நீண்டகால நோக்கிலான கொள்கை மாற்றங்களையும் வர்த்தகம் புரிவதை எளிமையாக்குவதற்கான சீர்திருத்தங்களையும் அரசு அமல்படுத்தி உள்ளது. மேக் இன் இந்தியா திட்டத்திலும் தேசிய பாதுகாப்பிற்கு முக்கிய இடம் அளிக்கப்படுவதால் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை வரை தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் முயற்சிகள் வலுவடைந்துள்ளன. சரியான கொள்கைகள் மற்றும் உள்நாட்டு அளவிலான புதுமை படைப்புகள் மூலம் பாதுகாப்பு உற்பத்தியில் இந்தியாவின் சுயசார்பு அதிகரித்து வருவதால் தேசிய பாதுகாப்பும் உலக அளவில் இந்தியாவின் போட்டித் திறனும் அதிகரித்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதி அதிகரித்து சர்வதேச பாதுகாப்பு சந்தையில் முக்கிய சக்தியாகவும் இந்தியா மேம்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பம் இயக்கத்தின் கீழ் இன்று புதுச்சேரியில் பாகூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற பெண்களுக்கான சுகாதார திருவிழாவில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் இதனை தொடக்கி வைத்தார். சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், கருப்பை வாய் புற்றுநோய் உட்பட பல்வேறு நோய்களுக்கான பரிசோதனைகளும் மருத்துவ ஆலோசனைகளும் இம்முகாமில் வழங்கப்பட்டன. 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு எண் பதிவு செய்து வழங்கப்பட்டது. ஆயுஷ் இயக்குநரகம் சார்பில் ஹோமியோபதி, ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவ ஆலோசனைகளும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன. ஆசிய கோப்பைக்கான 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் இன்றிரவு 8 மணிக்கு துபாயில் நடைபெறும் சூப்பர் 4 போட்டியில் பங்களாதேஷ், பாகிஸ்தான் அணிகள் மோத உள்ளன. இந்தியாவிற்கு அடுத்தபடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் அணி எது என்பதை இன்றைய போட்டியின் முடிவுகள் தீர்மானிக்கும். பங்களாதேஷ் அணிக்கு எதிராக நேற்று நடைபெற்ற சூப்பர் 4 போட்டியில் இந்தியா 41 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஏற்கனவே இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. வடக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வரும் 27ஆம் தேதி காலை வாக்கில் தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர கரையை கடக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் நீலகிரி மாவட்டத்திலும் நெல்லை, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேட்டில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காரைக்காலில் 1 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்காக முழுமையான சேவை உணர்வுடன் தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கைவினைப் பொருட்கள் மீதான GST கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதால் கைவினைக் கலைஞர்கள், வியாபாரிகள் மற்றும் நுகர்வோருக்கு பலன் ஏற்பட்டுள்ளது.
பாதுகாப்பு உற்பத்தி துறையை அரசு வலுப்படுத்தி வருவதால் இந்தியா பாதுகாப்பு சந்தையில் உலக சக்தியாகவும் சுயசார்பு நாடாகவும் மேம்பட்டு வருகிறது. பாகூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று நடைபெற்ற பெண்களுக்கான சுகாதார திருவிழாவில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.